வணக்கம் மக்களே. நடிகர் ரஜினிகாந்தை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாட்ஷா படத்தில் நடிகர் ரஜினியோட தம்பியாக நடித்தவங்கள பற்றி தான் சொல்லுங்கன்னு சொல்கிற அந்த ஒரு வசனத்தினால தான் ரசிகர்கள்கிட்ட ஒரு தனித்த கவனம் பெற்றவரே நடிகர் ரஜினிகாந்தோட பாட்ஷா பட சசிகுமார் அவர்கள்னு சொல்லலாம். ஒரு போலீஸ் அதிகாரியாகவும் ரஜினியோட தம்பியாகவும் அவர் கேட்குற கிடுக்குப்பிடி கேள்விகளும், அதே சமயம் நீங்கள் அடித்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சண்டை வெறி ஊறி போன ஒருத்தரால் தான் இப்படி அடிக்க முடியும்னு சொல்லி அவர் கொடுக்குற பில்டப்பு தான் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்த் கரியரில் பாட்ஷா திரைப்படம் அவருக்கு பெரிய ஒரு முக்கிய படமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 1995 ஜனவரி 12 வெளியான இந்த படம் இன்றைக்கும் ஒரு கிளாசிக் படமாக தான் கொண்டாடப்பட்டு இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் நடிகர் ரஜினிக்கு தம்பியாக நடித்த சசிகுமார் அவர்கள் கன்னடம், தெலுங்கு, தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. ஒரு வில்லன் நடிகராகவும் அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோவாகவும் நடித்து தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். 90ஸ்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஹீரோன்னு சொல்லி நடித்த இவருக்கு பெரிய லெவலில் அடையாளம் கொடுத்த படம் தான் பாட்ஷானே சொல்லலாம். இந்த படத்தில் நடித்தது இவரோட கரியரில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும். நடிகர் ரஜினிகாந்துக்கு நன்றின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க நடிகர் சசிகுமார் அவர்கள். இதுக்கப்புறம் நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காங்க. இடையில் அவங்களோட மார்க்கெட் சரிஞ்சிருச்சுனே சொல்லலாம். அதுக்கு காரணம் 1998 சசிகுமார் அவர்கள் ஒரு கார் விபத்தில் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. இதனால் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சையும் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமா தோற்றமே மாறி போயிருக்கு. இதனால தான் அவர் நடிக்க ஒப்புக்கொண்ட படங்களோட தயாரிப்பாளர்கள்லாம் பின்வாங்கிட்டாங்க. இதை தொடர்ந்து வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. துணை கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மது போதையில் தான் அவர் விபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லி குற்றமும் அவர் மேலே சாட்டப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் இவரோட நடிப்பில் நிறைய படங்கள் வந்தாலும் பெரிய அளவில் வரவேற்பு இல்லைன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அரசியல் களத்துக்கு போயிட்டாங்க. 1999 13வது மக்களவை தேர்தலில் ஜனதாதள் சார்பில் சிந்திரதுர்கான்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2026 காங்கிரஸோட தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. இவர் இருந்தாலும் மது போதைக்கு அடிமையாக தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. கடைசியாக கடந்த ஆண்டு வெளியான கிருஷ்ணம் பிரணயம் சக்தின்ற ஒரு கன்னட படத்தில் நடித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவர் ஒரு பேட்டி நேர்காணலில் சொல்லியிருக்காங்க, மது போதையினால் நடந்த ஒரு விபத்துனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. அதில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததுனால தான் பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் நான் சின்ன திரையிலையும் முயற்சி பண்ணேன். அதுவும் எனக்கு தோல்வி தான் கொடுத்துச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு போயிட்டேன்னு சொல்லி ஒரு நேர்காணலில் அவரே மனம் திறந்து பேசியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு சூழ்நிலைக்கும் அவர் மது போதைக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரை சுற்றி இருக்க வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கின்றன. மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாரை பற்றின தகவல் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. Thank you.